நமஸ்காரம். இப்போ மகாலட்சுமியை வயதானவங்க தான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பல்லை துளக்கிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு அதில் மகாலட்சுமி துதியை சொல்லலாம். என்ன துதினா, மகாலட்சுமியே தாராளம் தாராளம், மகாலட்சுமி தனம் தானியம் ஏராளம் ஏராளம். இதை 6 தடவை சொல்லணும். எப்படி சொல்கிறோம்னா, நாக்கை மடிச்சுட்டு மனசால் தான் சொல்ல முடியும், வாயால் சொல்ல முடியும். முதல்ல அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி போற்றி போற்றி 11 தடவை சொல்லிட்டு இந்த லைன் சொல்லலாம். மகாலட்சுமி தாராளம் தாராளம், மகாலட்சுமி தனம் தானியம் ஏராளம் ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு 6 டைம்ஸ் சொல்லி முடிச்சு மகாலட்சுமி நினச்சிட்டு இது இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் அந்த நாக்கு மடிச்சிட்டு இருந்த மனசில் சொன்னதை நாக்கை நீட்டிட்டு டம்ளருக்கு தண்ணியில் இந்த ஒரு இதில் ஓதுவாங்க, பூன்னு குழந்தைங்க உடம்பு சரியில்லாம் அந்த தங்காது. அந்த மாதிரி நம்ம வாயில் இருக்க அந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால அது வாய் மூலமாக ஒரு காற்றை நம்ம டம்ளரில் வச்சுருந்தோமே அதில் ஊதும். பூ 3 தடவை ஊதிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிட்டா அதுலேயே ஒரு மகாலட்சுமியை கடாட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் வயசானவங்க குளிக்கலாம் பரவாயில்ல, இது செய்யலாம், தப்பில்லை. நீருடைய அருளும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏழுமலை.